அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று நாம் அனைவர்களும் பொன்னான ஒரு நேரத்தை அநியாயமான முறையில் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் அமல் செய்வது இறைவனினுடைய அன்பு உண்மையான முறையில் உள்ளத்தில் இருந்தால் மாத்திரம்தான் அந்த நேரத்தில் அமல் செய்ய முடியும். அந்த நேரத்தில் அமல் செய்யக்கூடியவர்களை எந்த விதத்திலும் வழிகெடுத்து விட முடியாது. புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், ரக்அத்தா அல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஃபஜ்ருடைய நேரத்தில் 2 ரக்அத்துக்கள் தொழுவது உலகத்தை காட்டிலும், உலகத்தில் உள்ளவைகளை காட்டிலும் மிகச் சிறந்தது என்றார்கள் இறைத்துதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய தாயார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வசியத்து போன்றே கூறினார்கள். யா புனைய லா தக்ஸிரின் நௌம பில்லைலி, இரவு நேரங்களில் அதிகமாக தூங்காதீர்கள். ஃப இன்ன கஸ்ரத்தன் நௌமி பில்லைலி, இரவு நேரங்களில் அதிகமாக தூங்குவது யதஉ ரஜுலு ஃபகீரன் யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் ஒன்றுமே இல்லாத ஒரு ஃபகீரை போன்று ஆக்கிவிடும், உங்களை நிற்க வைத்துவிடும் என சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய தாயார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்று நம்மிலே பலரும் பலவிதமான தேவைகளுக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம். சிலர்களுக்கு பண தேவைகள், இன்னும் சிலர்களுக்கு நோய் நிவாரண தேவைகள், இன்னும் சிலர்களுக்கு வீடு காணி பூமி என சொந்த வீடு இல்லாத தேவைகள், இன்னும் சிலர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாத தேவைகள் என பலவிதமான தேவைகளுக்குள் மனதை போட்டு நாங்கள் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மனதும் ஏதோ ஒன்றை கற்பனை செய்து கொண்டிருப்பது போன்று பாரமாக இருக்கிறதா? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் 2 ரக்அத்துக்கள் தொழுது இறைவனிடம் மன்றாடி பாருங்கள். உங்களுடைய தேவைகள் நீங்கள் நினைத்ததை விடவும் அது சிறப்பான முறையில் நடந்து முடியும் இன்ஷா அல்லாஹ்.